வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், வண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கான் வினோத்? ஸோ நீங்கள் நான் என்ன கேட்கணும்னு ஆசைப்பட்டேன்னா, ம் இந்த ரெண்டுத்துல வித்தியாசம் நம்ம ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறத பற்றி பேசினோம். ம் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வந்து ரெண்டு தேவைங்கிறாங்க. ஒன்று ஆம்பிஷன் ம் அண்ட் யூ ஷுட் லவ். இதில் ரெண்டுத்தில் இது மோர் இம்பார்ட்டன்ட். ஆம்பிஷஸாக இருக்கணுமா, இல்லாட்ட நீங்கள் வந்து நீங்கள் பண்ணதை நேசிக்கணுமா? நீ பண்ணுறதை நேசிக்கிட்டேன்னா உனக்கு ஆம்பிஷனே இருக்காது. இல்லையே, அப்படி இல்லையே. இப்போ என்ன? பணம் ரிசல்ட் நீங்கள் இல்லை, நேசிக்கிட்டு எப்படி போகலாம்ல. பணம் தான். இப்போ எங்கள் பசங்களெல்லாம் கேட்டிங்கன்னா என்ன சொன்னா, பணம் தான் முக்கியம். ஸோ அந்த அந்த நேசிப்புக்காக நாங்கள் என்ன வேணால் ஆம்பிஷஸை குப்பையை கூட கலெக்ட் பண்ணுவோம் நாங்கள். அப்படி பஸ். ஆ அப்போ பணத்து தான் உன்னோட ஆம்பிஷன், பணத்து மேலே உனக்கு லவ். அதனால அந்த பணத்துக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன். அதானே? பணம் தான் உன்னை நேசிப்பு, ஆமாம். பணம் தான் ஸோ ஆம்பிஷன். நேசிப்பு தான் ரொம்ப முக்கியம். தட் இஸ் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆ இட் ஒன் cannot exist without the other. If you are really ambitious ஆ about something, ம் you will love it. ம் ஏன்னா அந்த லெவல் மோட்டிவேஷன் ஆம்பிஷன் இருந்ததுன்னா தெர் இஸ் லாட் ஆஃப் பெயின். ம் வென் யூ டூ தட் ஒர்க் ம் யூ ஹவ் லாட் ஆஃப் பெயின். இப்போ நம்மளாம் நான் சின்ன வயசில் நான் நினைச்சது எப்படின்னா, ம் ஆக்டிங்னா என்னப்பா சும்மா படம் ஹிட்டுன்னு. ஆமாம். பட் இஃப் யூ லுக் அட் சம்படி லைக் ஷாருக் கான், ம் அவனுக்கு எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ நிறைய சர்ஜரி ஆகிருக்கு. அமிதாப் பச்சனுக்கு கூதிங்கிற படத்தில் இன்டெஸ்டைனே கிழிஞ்சிடுச்சு. ஏன் நம்ம எம்ஜிஆர் எம்ஜிஆரை வந்து சுட்டாங்க, பராமரி இன்னொரு ஆக்டர்ஸ் விட்டுட்டார். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், அதையாவது தனிப்பாக இவங்கெல்லாம் ஆக்டிங்காக நடந்த ஆக்சிடெண்ட்டில் ம் அடிபட்டுன்றவங்க இந்த ரெண்டு பெரிய ஸ்டார். ஆமாம். நீங்கள் ஷாருக் கான், அமிதாப் பச்சன். ஆமாம். ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இஃப் யூ கேன் அண்ட் அந்த பொண்ணு நல்லா வந்து அமீர் கான் அந்த வீடியோவே போட்டிருப்போம். ஆ இந்த ஒரு ரெஸ்லிங் படம் டங்கல். டங்கல். ஆமாம். ஃபஸ்ட்டு வந்து ஹி டிட் த மோஸ்ட் ஈஸியஸ்ட் பார்ட், வெயிட்டு போட்டு வயசான அமீர் கானன்னு அடிப்பான். ஆமாம். நல்லா வெயிட்டை போட்டான், வெயிட்டை சாப்பிட்டு குலுன்னு ஆயிட்டான். குலுன்னு ஆகிட்டான். அதுக்கப்புறம் ஹி ஹேட் டு பிகம் த ஃபிட் அமீர் கான். ஆமாம். அதுக்கு அவன் வீடியோ போட்டிருந்தான், நான் எப்படி பண்ணேன்னு. ஆமாம். அது செம்ம இன்ஸ்பிரேஷன் அது. வெயிட்டா. ஆமாம். ஸோ தட் இஸ் லாட் ஆஃப் பெயின். எஸ். அண்ட் he was already very successful. ம் If he didn't have that passion for that or love for that, doing that role, ம் he wouldn't have done it. ம் If he did it because of his ambition of making a good movie, ம் ஸோ ஆம்பிஷனில் லவ் இல்லாமல் இருந்தால் அது மிஸ்பிளேஸ்ட் ஆம்பிஷனா? டெஃபினட்டாக ஆம்பிஷனே இல்லை. அது ஆம்பிஷனே இல்லை, அது க்ரீடாக போயிடும். அது க்ரீனாக கன்வெர்ட் ஆகிடும். க்ரீடு தான் அது. ஸோ நான் பீனிங்கில் சொன்னது அப்படின்னா அது உண்மை. நான் வந்து பணத்தை நேசித்து நான் ஒரு வேலை பணமே வந்து நேசித்து ஆம்பிஷனாக இருக்காங்க. ஸோ ஆம்பிஷனோட ஆம்பிஷன் எனக்கு பணம் எடுக்கணும்னு, அதனால் அது அப் டு யூ. ஸோ பிரின்சிபல்ஸ் இருக்கணுமா வேணாமா? அப்போனா ஸோ உனக்கு என்ன பிரின்சிபல்ஸுங்கிறது தான் முக்கியம். நுவான்ஸ்டாக சொல்கிறீங்க நீங்கள். ஐ ஆம் நோ ஒன் டு திருடுறதுனா நீங்கள் வந்து போய் திருடுறதை மட்டும் பார்க்குறீங்க. ஆமாம். பேங்க்குக்கு தப்பான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அந்த லோனை வாங்கி அட்ஜஸ்ட் பண்ணுறது. நீ மாட்டிக்க மாட்டேன்னா கூட நீ தப்பு பண்ணாமல் இருக்கணும். யூ நோ தட் உன்னை மாட்டவே மாட்டேன்னா நான் யூ திங்க் யூ கேன் கெட்டவே வித் இட். நீ தப்பு பண்ணுவீங்கன்னா ஒரு நாள் மாட்டிப்பேன், என்னைக்கோ ஒரு நாளைக்கு மாட்டிப்பேன்ல. ஸோ அப்படி தான் நாங்கள் ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் மாட்டிக்கிறோம். ஃப்யூச்சர் நான் சொல்கிறேன், இப்போ இன்கம் டேக்ஸ் அவாய்டிங் இன்கம் டேக்ஸ் இஸ் யுவர் ரைட். கரெக்ட். சட்டத்தில் என்னென்னா ஓட்டை இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீ இன்கம் டேக்ஸ் கம்மியாக கட்டலாம். பட் இவேடிங் இன்கம் டேக்ஸ் இஸ் அ கிரைம். ஸோ அவாய்டன்ஸில் நம்ம தப்பு செய்யலை, அதான் நீங்கள் சொல்கிறீங்க. இவேஷன் தான் தப்பு செய்கிறீங்க. ஸோ அதில் ஏன் இவேஷன் பண்ணுற? ஸோ ஆம்பிஷியஸாக இருக்கும்போது நம்ம அதை கற்றுக்கணும். அது இது இவேஷன், இது அவாய்டன்ஸ்னு. நீ ஏன் இவேட் பண்ணுற? கரெக்ட். ஏன்னா நம்ம மாட்டிக்க மாட்டோம்னு ஒரு தைரியத்தில். மாட்டிக்காமல் என் பணத்தை நான் எடுக்கணும். ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் மை ஃபேர் ஷேர் அட் டேக்ஸ். ஓகே. இந்த இவேஷன் எப்போ ஜாஸ்தி இன்னும் ரிஸ்க் எடுப்பான்னா, கவர்மெண்ட் வந்து அன்னெசரியாக ரொம்ப ஹையாக டேக்ஸ் போட்டான்னா டெஃபினட்டாக இவேஷன் வரும். நீ நார்மல் டேக்ஸ் போட்டிருந்தேன்னா த ரிஸ்க் இஸ் டூ மச் ஃபார் ஹிம் டு இவேட். ஒரு சில்லர் மேட்டருக்கு போய் நம்ம தலையெழுத்தில் போய் மாட்டணுமான்னு இருக்கும். ஆமாம். ஸோ இந்த வால்யூம் ஆஃப் மணி டாக்ஸேஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா தென் யூ வில் பி ஃபோர்ஸ்ட் டு இவேட். இது நியாயம் இல்லை அப்படின்னு உனக்கு தோணும். ஸோ நீ யூ ஆர் வில்லிங் டு டேக் த ரிஸ்க். ஸோ மிஸ்பிளேஸ்ட் ஆங்கர் கேன் ஆல்சோ லீட் டு திஸ். இல்லை, நீங்கள் வந்து அரசாங்கம் மேலே கோவம்
இந்த கவர்மெண்ட் அரசாங்கம் மேலே கோவத்தை எடுத்து நீங்கள் உங்களே குத்திக்கிறது மாரி அப்படின்னா அது. அப்படி கிடையாது. ஐ மே டிஸ்அக்ரி வித் தி கவர்மெண்ட். பட் ஃபாலோ த லா. I don't disagree with the government. I disagree with the party in power. ஓகே. There is a distinction between இது ஒரு nuance. the state and Correct, the party in power. ஆமாம். The Indian state is different from the party in power. ஆமாம். I respect the Indian state. புரியுது. When I evade, I am not respecting the. ஸோ நீங்கள் கான்ஸ்டிடியூஷனை ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க. கான்ஸ்டிடியூஷன் தான் லா. So the state is not the government. யார் அந்த சீட்டில் உட்காராங்களோ அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆனுங்கிறீங்க அப்படின்னா. இல்லை, that doesn't matter. You are not respecting the person. எஸ், அந்த சீட்டை நீங்கள் யார் அந்த சீட்டில் உட்காராங்களோ அந்த சீட்டுக்கு தான் மரியாதை கொடுக்குறீங்க. I am respecting the law of the land. ஓகே. I may disagree with the law. I go to court. I fight it legally, constitutionally. நான் எலெக்ஷனில் போட்டு அந்த லாவை மாற்றலாம். But once a law is passed, I have to follow it. பட் இந்த ஆம்பிஷன், then if I don't follow that law, நான் அந்த law ஃபாலோ பண்ணேன்னா then it will become anarchy. ஸ்டேட்டே நடத்த முடியாது. ஒருத்தனும் ஒரு லாவை நான் ஃபாலோ பண்ணுவேன், இந்த லாவை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். உனக்கு லா பிடிக்கலையா, நாட்டை விட்டு போயிடு. புரியுது. ஆனால் இந்த ஆம்பிஷன் இருக்கும்போது இதெல்லாம் வந்து சங்கடமாக இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது. இட் இஸ் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அ வே. நோ, உனக்கு பண்ண தெரிலன்னா சட்டத்தில் எவ்வளோ ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டையை நீ கண்டுபிடிக்கணும். இல்லாட்டா ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் மாற்றிக்கிறது. பட் தெர் ஆர் சர்டன் திங்ஸ், நீ எங்கே போனாலும் க்ரைம் தான். கரெக்ட். கொலை செய்யறதெல்லாம் க்ரைம் தான். எங்கே போனாலும் நீ கொலை செஞ்சாலும் க்ரைம் தான். என்ன உனக்கு இங்கே டேக்ஸ் கட்ட வேண்டாமா, நீ போய் துபாயில் உட்காந்து பிஸ்னஸ் பண்ணு. யூ டோன்ட் ஹவ் டு பே டேக்ஸ். சில இதுக்கெல்லாம் ஆமாம் ரூட் இருக்குது. கரெக்ட், நீங்கள் சொல்கிறது அது உண்மை. நான் போய் பிரிட்டிஷ் வர்ஜின் ஐலண்டில் பண்ணேன்னா தெர் இஸ் நோ டேக்ஸ். பஹாமாஸில் உட்காந்துட்டு இருந்தால் தெர் இஸ் நோ டேக்ஸ். ஆமாம். ஆனால் நீ அங்கே போய் பொட்டிக்கடையில் டீ வைக்க முடியாது. ஏன்னா நம்ம மக்கள் அங்கே வர மாட்டாங்க குடிக்க. நீ டீ குடிக்க ஆள் இருக்க மாட்டேன். ஆமாம், பக்கோடா சாப்பிட. அதெல்லாம் வந்து யூ ஹவ் டு மேனேஜ். ஸோ நீங்கள் யோசிக்கும் போது அதையும் யோசிக்கணும், ஆம்பிஷனையும் போகிற வழியும் நீங்கள் யோசிக்கணும் டு அச்சீவ். ஏன்னா நீங்கள் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த சாக்ரிஃபைஸில் தான் என்ஜாய்மெண்ட் இருக்குது. நான் கிரிக்கெட் ஆடணும்னா நான் பாலில் உண்டா வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஆமாம், வலிக்கும். அந்த நாங்கள் விளையாடுறதில்ல. நான் பாலில் அடி வாங்கணும்னு அதுக்காக நான் விளையாடலைன்னா ஐ டோன்ட் லவ் த ஸ்போர்ட் இனஃப். கரெக்ட். இஃப் ஐ எம் ஸ்கேர்ட் ஆஃப் தி பால் ஹிட்டிங் மீ அண்ட் வலிங் மீ, then I cannot have an ambition of playing a cricketer. Correct. Love இருந்தாலும், even if love of the game இருந்தாலும், எனக்கு love of the game இருந்தாலும், if I am not willing to take the hit, sacrifice பண்ணாம ambition வராது. But unless I have love for the game, and I அடி வாங்க மாட்டேன். புரிஞ்சுடுது. Now I understand the relationship between ambition and love. Thanks. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.